தீபாவளி ஸ்பெஷல் ஃப்ளவர் பாதுஷா இல்லைன்னா பாலுஷாஹி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வெளியே லைட்டாக கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் சூயியாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்ப சோடா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்னோடொன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய்யை உருக்கி எடுத்துக்கோங்க. உருக்குன நெய்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸி. அதை இந்த மாவு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்னோடொன்று நல்லா கலக்கணும். அந்த மாதிரி லைட்டா உதுத்தி விட்டுருங்க. இதை நம்ம கையில எடுத்து அழுத்தினோம்னா அந்த ஷேப் அப்படியே நிக்கணும். உதுத்தி விட்டோம்னா உதிரணும். இப்படி இருந்ததுன்னா மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம பிசையணும். ஒரே சமயத்தில் நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தான ஒரு டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இப்படின்னு கை வச்சோம்னாலே பதியணும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே லேயராக இருக்கணும். அதுதான் பாதுஷா பண்ணுறதுக்கு கரெக்டான பதம். இந்த மாதிரி லேயர்ஸ் ஃபார்ம் ஆகணும். இதை மூடி போட்டு 2 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுட்டோம்னா மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிரும். பார்த்தாலே தெரியும், கையை வச்சோன்னே உள்ள போகுது. இப்போ மறுபடியும் இது ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு குட்டி குட்டி பாலா இதை பிரிச்சு வச்சுக்கலாம். அப்போ நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல இருந்து ஒரு பால் மட்டும் எடுத்துட்டு கீழே லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க. இல்ல இந்த மேட் மாதிரி இருந்ததுன்னா அதுல வச்சு ஒரு தின்னான ஷீட்டா இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு சர்க்கிள் கட்டர் இல்லைன்னா ஒரு மூடியை வச்சு ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்புக்கு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸஸா இருக்கிறத பழசு கூடையே போட்டுருங்க. இதை ஒரு 8 பாகமா நம்ம பிரிக்க போறோம். இந்த மாதிரி 8ஆ பிரிச்சுட்டு 4 பீஸ் ஒன்று மேல ஒன்று வச்சுக்கணும். அப்போ ஒரு சர்க்கிள்ல இருந்து நமக்கு 2 பாலுஷாஹி செய்ய முடியும். இது 4 ஒண்ணா வச்சு லைட்டா பிரஸ் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு அமுத்திட்டு ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா சூப்பரா இந்த ஷேப் வந்துடும். உங்களுக்கு இந்த ஷேப் வேண்டாம்னா நீங்க எப்பயும் போல ரவுண்டாவே பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்ல. இந்த மாதிரி நம்ம சுகர் சிரப் செய்யலாம். இதுக்கு 3/4 கப் சர்க்கரை, கொஞ்சமா குங்குமப்பூ, 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க. தண்ணி அதிகமா சேர்த்திட வேண்டாம். ஏன்னா தண்ணி எந்த அளவுக்கு கம்மியாக சேர்த்துறமோ அவ்வளோ குவிக்காக நமக்கு சிரப் ரெடி ஆயிரும். இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை குறைனையே இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகணும். அது வரலும் ஹை ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சிக்கோங்க. முறியாமல் இருக்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ், வேணும்னா ஃபுட் கலரும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம இறக்கி தனியாக வச்சிடலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிருங்க. அந்த பேன்லேயே இருக்க வேண்டாம். இப்போ நம்ம பாலுஷாஹி எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கோல்டன் கலரில் ஆகிற வரலும் குக் பண்ணிக்கோங்க. அப்போதான் உள்ள வரலும் நல்லா வெந்திருக்கும். எடுத்த உடனே இதை சிரப்பில் சேர்த்துருங்க. ஏன்னா வார்மாக இருக்கிறப்போ சிரப் டக்குன்னு உள்ளே ஏறும். அது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு இது 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அது ஊறங்குள்ளே நீங்கள் மறுபடியும் அடுத்த பேட்ச் பொரிச்சு எடுத்திங்கன்னா அந்த ஊறுற டைமுக்கு இது ஃப்ரை ஆகிற டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா ஊறிடுச்சு. ஒன்றொன்னா எடுத்து எக்ஸஸாக இருக்கிற சிரப்பெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி வச்சுருங்க. எல்லாமே சிரப் நல்லா உறிஞ்சி பார்க்கவே நல்லா ஷைனிங்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த பேட்சையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சோக் பண்ணிக்கோங்க. இது பாதி டைமில் திருப்பி போட்டுறணும். அப்போ தான் 2 சைடும் நல்லா ஊறி இருக்கும். சிரப்பில் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணுறப்போ மேலே கொஞ்சமாக சாப் பண்ண பிஸ்தா சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம பாலுஷாஹி ரெடி ஆயிடுச்சு.